ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனைப் பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரைக் கண்களும் துவர்தழ்ப் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே என திருமாலின் 20ஆம் பாட்டிலே பெரிய பெருமாளுடைய திவ்யமான வடிவழகில் ஈடுபட்டு நிற்கின்ற அடியார்கள் அந்த அழகை விட்டு விலக முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்ன அருளிச் செய்கின்றார் சுவாமி தொண்டடிப்படியாழ்வார். கடல் நிறக் கடவுளெந்தை அரவணைத் துயிலுமா கண்டு உடலெனக் குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று 19ஆம் பாட்டிலே அருளிச் செய்தாரே. இந்த பெரிய பெருமாளுடைய திவ்யமான வடிவழகானது தன்னுடைய உடலை உருக்குகின்றதே, ஆனால் சம்சாரிகளை உருங்கப் செய்யாமல் இருக்கின்றதே என்று பரிதவித்த பாசுரத்தை அருளிச் செய்தார். இந்த பாசுரத்திலே பெரிய பெருமாளுடைய திருமேனி அவயவ சௌந்தரியங்களை நன்கு அனுபவித்து அருளிச் செய்கின்றார் சுவாமி தொண்டடிப்படியாழ்வார். பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனைப் பள்ளி கொண்ட மாயனார் என்றபடிக்கு நீர் பெருகுகின்ற திருக்காவேரியின் மத்தியிலே திருவனந்தாழ்வான் மீது திருக்கண் வளர்ந்தருளுகின்ற ஆச்சரியபோதனான பெரிய பெருமாள். அப்படி பெரிய பெருமாளுடைய திருமார்பிலே பெரிய பிராட்டியானவள் நித்தியவாசம் செய்கின்றாளே. திரு ஆரமார்பதன்னோ அடியேனை ஆட்கொண்டதே என்று திருப்பாணாழ்வாரும் ஈடுபட்டு பாசுரம் அருளிச் செய்தாரே. மாயனார் திருநன்மார்பும் என்றபடிக்கு அந்த பிராட்டியை உடைய திருமார்பு ஆக மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் என்றபடிக்கு நீலமணி போன்ற திருமேனியை உடையவர். நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சனையே என்று திருப்பாணாழ்வார் அருளிச் செய்தபடிக்கு மரகத உருவும் தோளும் என்றபடிக்கு இந்த தோள்களுடைய அழகிலே ஈடுபட்டு தூய தாமரை கண்களுக்கு தூய்மையாவது எல்லோரையும் எந்த வித்தியாசமுமின்றி எந்த பாரபட்சமுமின்றி குளிர நோக்குகின்ற தன்மை. அதாவது பெரிய பிராட்டியாரோடு இரண்யாதிகளோடு எந்த விதமான வித்தியாசமின்றி எல்லோரையும் குளிரக் கடாட்சிப்பதாலே அப்படிப்பட்ட திருக்கண்களை தூய தாமரை கண்கள் புண்டரீகாட்சனாக இருக்கின்ற தன்மை, சுத்தமான தன்மை வாய்ந்த தாமரை கண்களை உடைய எம்பெருமான் அந்த பெரிய பெருமாள் என்ன அருளிச் செய்து தூய தாமரை கண்களும் துவருதழ் பவளவாயும் துவருதழ் என்ன சிவந்த அதரத்தை உடைய பெரிய பெருமாள். அப்படிப்பட்ட பெரிய பெருமாளுடைய திவ்யமான வடிவழகானது எற்றைக்கும் ஒரு பொழுதும் குறைவின்றி இருக்கின்றது, மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. நித்தியமான வடிவழகை உடையவராக இருக்கின்ற பெரிய பெருமாள் என்பதாலேயே ஆயசீர் முடியும். அப்படி ஆயசீர் என்பதாலே இந்த அழகுக்கு ஒரு பொழுதும் குறைவே ஏற்படுவதில்லை. நித்தியமாக இருக்கின்ற வடிவழகை என்ன அருளிச் செய்து ஆயசீர் முடியும் தேசம் அப்படிப்பட்ட தேஜஸை உடைய பெரிய பெருமாளுடைய திவ்யமான வடிவழகானது அடியரோர் ககலலாமே என்ன அடியார்களை அவரை விட்டு விலக முடியாதபடிக்குச் செய்கின்றது என்ன அருளிச் செய்கின்றார் தொண்டடிப்படி ஆழ்வார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.